வணக்கம் ஷர்மிளா. சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது பெண்கள் சிலர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் நாளையுடன் தமிழகத்தில் பிரச்சாரம் ஓய்வு பெற உள்ள நிலையில் தற்போது தீவிர பிரச்சாரத்திலும் மற்றும் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். காலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரப்புரை செய்த அவர் பின்னர் பொன்னேரி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து கொளத்தூர் வழியாக சாலை மார்க்கமாக வில்லிவாக்கம் வந்த அவர் தாவேகாவின் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதற்காக மதியம் 12 மணி முதலே வில்லிவாக்கம் பகுதியில் ஏராளமான தாவேக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் விஜயை காண்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். பின்னர் விஜய் 4 மணிக்கு மேல் வில்லிவாக்கம் வந்தடைந்தார். அங்கிருந்து அவர் ரோட் ஷோவாக வாகனத்தில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்தபடி கையசைத்துக் கொண்டு சென்றார். அவருக்கு வரும் வழியில் தாவேக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமின்றி சாலையின் இருபுறமும் ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் திரண்டு விஜயை காண்பதற்காக அங்கு நின்று கொண்டிருந்தனர். அதில் சில பெண்கள் தற்போது மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உடனே அவர்களை மீட்ட காவல்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். நீண்ட நேரமாக வெயிலில் நின்றதால் இந்த மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னதாக தொடர்ந்து விஜயின் பிரச்சாரத்தில் இதுபோன்று பல இடங்களில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மயங்கி விழுந்த சம்பவத்தில் இன்றும் அதன் தொடர்ச்சியாக வில்லிவாக்கத்திலும் சில பெண்கள் மயங்கி விழுந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.